அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இரவு எங்களுடைய கங்காதவி கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய அங்கத்தவர் திரு மனோராசா அவர்களுடைய படகு கடலுக்கு சென்ற போது அங்கே அவர்களுடைய வலைகள் இந்திய மீனவர்களால் வெட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே அவருக்கு 7 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள், அதிலே 32 வலையிலே 6 வலை தான் மிஞ்சி நாங்கள் இங்கே நேரடியாக அதை பார்த்திருந்தோம். அதே போல இந்த பிரச்சனை ஒரு தொடர் கதையாகி கொண்டே இருக்கின்றது. கடந்த அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக கூறி 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 நாள் கடந்ததை தவிர தற்போது வந்திருக்கின்ற எங்களுடைய அனுர அரசானது அண்மையிலே ஜனாதிபதி அவர்கள் இந்தியாவுக்கு சென்று ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இதுக்கு தீர்வு காண போகின்றோம் என்று கூறியிருந்தார். உண்மையிலே அதை உங்களுடைய மீனவர்களுக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையா அல்லது இந்திய மீனவர்களுடைய மனிதாபிமான அடிப்படையா என்றதை நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம். உண்மையிலேயே எங்களுடைய மீனவர்கள் படுமோசமான பொருளாதார சிக்கல் மத்தியிலே வங்கிகளில் கடன் பெற்றுத்தான் இந்த தொழிலை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் இன்றைக்கு இவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தினால் இவர்களுக்கு யார் இழப்பீட்டை கொடுப்பது? உண்மையிலேயே அவர்கள் பாரிய துன்பத்துக்கு மத்தியிலே இருக்கின்றார். அதே போல எங்களுடைய தற்போது வந்திருக்கின்ற கடத்தொழில் அமைச்சர் அவர்கள் உண்மையிலேயே ஒரு கூடிய கரிசனை செலுத்தி இந்த மீனவர்களுக்கான தீர்வை கூடிய விரைவிலே பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல எங்களுடைய கடத்தொழில் அதிகாரிகள் இந்த விடயங்களை நீங்கள் மீடியாவுக்கு சொல்லக்கூடாது, அவ்வாறு சொன்னால் பிரச்சனை என்ற மாதிரி மீனவர்களை அச்சுறுத்தவும் கூடாது. உண்மையிலே அவர்கள் எவ்வளவு துன்பத்தின் மத்தியில் இந்த தொழிலை செய்கின்றார்கள் என்றது ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் தான் தெரியும். ஒவ்வொரு தொழிலாளிகள் இரவு போகும்போது அந்த குடும்பம் எவ்வளவு கண்ணீரோடு பார்த்து கொண்டிருக்க, அவர்கள் இன்றைக்கு கரை திரும்புவார்களா என்ற ஒரு ஏக்கம் கூட அவர்களுக்கு. அவ்வாறு இருக்கையிலே இந்த தொழிலாளிகளுடைய இவ்வாறான வேலைகள் தொடர்ந்தும் இந்த வடமாகாணம் முழுப்பதும் இந்த பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனை. இதற்கு நீங்கள் தீர்வு காணாவிட்டால் நாங்களுடைய வடமாகாண ரீதியிலே இந்த கடத்தொழிலாளர்கள் அனைவரும் சேர்ந்து இந்திய துணை தூதரகத்துக்கு முன்பாக ஒரு பாரிய முற்றுகை போராட்டத்தை நடத்துவோம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். கடந்த காலங்களிலேயும் இவ்வாறான தொடர்ச்சியாக இந்த வேலைகள் தொடர்ச்சியாக அறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுடைய தமிழ்நாட்டு தொப்புக்கோழி உறவுகள் ஒரு வகையிலே நியாயம் செலுத்த வேண்டும். நீங்கள் தொழில் செய்கிற நீங்களும் பிழைக்கத்தான் வேண்டும், நாங்களும் பிழைக்கத்தான் வேண்டும். எங்களுடைய தொழிலாளிகளையும் வாழ விடுங்கள், நீங்களும் வாழுங்கள். உங்களுடைய எல்லைக்குள்ளே நின்று நீங்கள் அதை பிடித்து உங்களுடைய குடும்பத்தின் ஜீவியத்தை மேற்கொள்ளுங்கள். எங்களுடைய மக்களுக்கு இடைஞ்சலை செய்யாதீர்கள் என்று நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டு மீனவர்களையும் தமிழ்நாட்டு உறவுகளையும் மதிக்கின்றோம். அவர்களை எங்களுடைய தொப்புக்கொடி உறவாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல நீங்களும் எங்கள் மீது கரிசனை செலுத்தி எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு உங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.